இயேசு நாமத்தினால என் வாழ்த்துக்கள். நேற்று நம்ம பார்த்துருந்தோம் யோசேப்பு மேலே சகோதரர்கள் எல்லாம் பொறாமை கொண்டார்கள் அப்படின்றது. அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 12வது வசனம். சரிங்களா? பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கப் போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய க்ஷேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து உனக்கு மறுசெய்தி கொண்டு வா, எனக்கு மறுசெய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதைக் கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்தில் இருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அவனை தூரத்திலே வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவன் தன் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போகவும் மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி விதமாய் ரூபன் அவனை அவர்களுக்கு தப்புவித்தான். அதாவது தன் தகப்பன் இஸ்ரவேல், யாக்கோபைய இஸ்ரவேல் என்ன சொல்கிறாருன்னா, உன் சகோதரர்கள் ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு ஆடுகள் அவர்கள் எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு எனக்கு செய்தி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவர் போயிட்டு தேடி திரிஞ்சறப்போ ஒரு இடத்துக்கு போயிருக்காங்கன்னு ஒருத்தர் வழிபோக்கர் சொல்கிறாரு. அந்த இடத்துல போய் கண்டுபிடித்து அவர்கள்கிட்ட நெருங்க போகும்போது இவங்க அவனை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதில் மூத்தமான ரூபன் அவனை நம்ம கொலை செய்ய வேணாம், இந்த பள்ளத்தில் தள்ளி விட்டுறலாம், இறந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றது நம்ம நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.